ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது தியேட்டர்ல எவ்வளவு வசூல் பண்ணுச்சு, ஓடிடியில் எவ்வளவு பேர் பார்த்தாங்க அப்படின்ற அந்த போட்டியெல்லாம் தாண்டி படம் ட்ரெய்லரோ டீசரோ ரிலீஸ் ஆகும்போது அது எவ்வளவு வியூஸ் வாங்குச்சு தெரியுமா, எவ்வளவு நேரத்தில் வாங்குச்சு தெரியுமா அப்படின்னு பெரிய நடிகர்களுடைய படங்கள் வரும்போது அந்த போட்டிகள்லாம் ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் தமிழ்ல இது வரைக்கும் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி அதிகம் பார்க்கப்பட்ட டாப் 15 தமிழ் டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போமா. கடைசி 15வது இடத்துல ஜனநாயகன் 1 மில்லியன் லைக்ஸ் 37K கமெண்ட்ஸ் அந்த ட்ரெய்லர் பெற்றிருக்கு. 14வது இடத்துல விக்ரம் திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் 43 மில்லியன் வியூஸோட 1 மில்லியன் லைக்ஸ் 38K கமெண்ட்ஸோட அது 14வது இடத்துல இருக்கு. அடுத்த 13வது இடத்துல சிவகார்த்திகேயன் 25வது திரைப்படமான பராசக்தி. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்பதான் ரீசனா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் அந்த ட்ரெய்லர் 45 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 461K லைக்ஸோட 19K கமெண்ட்ஸோட அந்த ட்ரெய்லர் 13வது இடத்துல இருக்கு. உண்மையாவே சிவகார்த்திகேயன் திரைப்படத்துக்கு இவ்ளோ வியூஸ் வருமா, அல்லது ஜனநாயகன் திரைப்படத்துக்கு போட்டியா பாட்ஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 12வது இடத்துல காஞ்சனா பார்ட் 3 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 45 மில்லியன் வியூஸோட 402K லைக்ஸ் 9K கமெண்ட்ஸோட அந்த ட்ரெய்லர் இருக்கு. அடுத்ததாக 11வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய சர்க்கார் திரைப்படத்தின் டீசர் 47 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ட்ரெய்லர் 1.5 மில்லியன் லைக்ஸ் 139K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 10வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய மெர்சல் படத்தின் டீசர் 49 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய மெர்சல் டீசர் 1.2 மில்லியன் லைக்ஸ் 99K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 9வது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் 1.4 மில்லியன் லைக்ஸ் பிளஸ் 50K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 8வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 54 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் 2.2 மில்லியன் லைக்ஸ் 133K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 7வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 54 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லர் 2.2 மில்லியன் லைக்ஸ் 133K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 6வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 60 மில்லியன், அதாவது 60 மில்லியன் வாங்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 2.4 மில்லியன் லைக்ஸ் 167K கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 5வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் 65 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் 3.1 மில்லியன் லைக்ஸோட 197K கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. அடுத்ததாக 4வது இடத்துல அஜித் குமார் அவர்களுடைய துணிவு திரைப்படத்தின் ட்ரெய்லர் 67 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய அந்த படத்தின் ட்ரெய்லர் 1.7 மில்லியன் லைக்ஸ் பிளஸ் 154K கமெண்ட்ஸோட 4வது இடத்துல இருக்கு. அடுத்ததாக 3வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் 71 மில்லியன் வியூஸோட இருக்கக்கூடிய அந்த படத்தின் ட்ரெய்லர் 3.1 மில்லியன் லைக்ஸ் பிளஸ் 167K கமெண்ட்ஸோட 3வது இடத்துல இருக்கு. அடுத்ததாக 2வது இடத்துல தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட முதல் முறையா இணைந்த மாஸ்டர் திரைப்படத்தினுடைய டீசர் 80 மில்லியன் வியூஸ் போயிருக்கக்கூடிய அந்த படத்தின் டீசர் 2.8 மில்லியன் லைக்ஸோட 1.1 மில்லியன் கமெண்ட்ஸோட 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய லியோ பிளட்டி ஸ்வீட் ப்ரோமோ அப்படின்ற அந்த லியோ திரைப்படத்தின் ஸ்டார்டிங் டைட்டில் டீசர் தான் இருக்கு. 84 மில்லியன் வியூஸோட 2.2 மில்லியன் லைக்ஸ் பிளஸ் 78K கமெண்ட்ஸோட இந்த லியோ டீசர் தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த டாப் 15 லிஸ்ட்ல ஒரு சில நடிகர்களுடைய படங்கள் தவிர பெரும்பாலான படங்கள் டீசர் ட்ரெய்லர் எல்லாமே நம்ம தளபதி விஜய் அவர்களோட தான். அவர் தான் பல ரெக்கார்ட்ஸை செட் பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த ரெக்கார்ட்ஸை பிரேக்கும் பண்ணியிருக்காரு. இந்த லிஸ்ட்டுக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படத்தின் எந்த டீசரும் ட்ரெய்லரும் வராதது கண்டிப்பா மிகப்பெரிய ஆச்சரியம் தான்.